சைலண்டாய் வேலை பார்த்த சி.வி. சண்முகம், வேலையை ஆரம்பித்த வேலுமணி, எடப்பாடிக்கு ஜெட் கொடுத்த மெசேஜ். அடுத்த அதிரடிக்கு தயாராயிட்டு வருது அதிமுக. எடப்பாடி பழனிசாமி மாவட்ட வாரியா நிர்வாகிகளை சந்திச்சுட்டு வரக்கூடிய நிலையில உள்ளாட்சி தேர்தல்ல யாருமே இல்லாம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த நிலையில சத்தமே இல்லாம அதிமுகவுல சில வேலைகளை எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம் பார்த்துட்டு வரதா சொல்றாங்க. குறிப்பா அத பத்தின தகவல்களை வெளியே விடாம ரொம்பவே எச்சரிக்கையோட அவங்க செயல்பட்டு வந்த நிலையிலும் மெசேஜ் லீக் ஆனதால எடப்பாடி தரப்பு பதற்றத்துல ஆழ்ந்திருக்கா. தமிழகத்துல மிகப்பெரிய பலம் பொருந்திய கட்சிகள்ல ஒண்ணு அதிமுக அப்படின்னு சொல்லலாம். எம்ஜிஆர் ஜெயலலிதா கட்டி காத்த இயக்கம், இரட்டை இலை அப்படிங்கிற மாபெரும் சின்னம், தமிழகம் முழுக்க கட்சி கட்டமைப்பு, தமிழகத்தை அதிக தடவை ஆண்ட கட்சி இல்லனா எதிர்கட்சி அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனா இப்போ நிலைமை அந்த மாதிரி இல்ல. ஜெயலலிதா இருந்த வரைக்கும் ராணுவ கட்டுப்பாட்டோட இருந்த இயக்கம் இப்போ அதுக்கு பின்னாடி உடைஞ்சு போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். தனக்கு பிறகான அரசியல் தலைவர்களை இல்லனா வாரிச ஜெயலலிதா அறிவிக்காம இருந்ததும் இதுக்கு ஒரு காரணமா இருக்கலாம். அதனாலதான் அதிமுகவுல அதிகார போட்டி உருவாகி இப்போ பல அணிகளா சிதறுண்டு கிடக்குது. சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் அப்படின்னு ஒரு பெரும் படையே அதிமுகவில இருந்து வெளியேறி இருக்குது, இல்லனா வெளியேற்றப்பட்டு இருக்குது. அதோட முடிஞ்சிடல. 2026 தேர்தல்ல 3வது இடத்துக்கு தள்ளப்பட்ட அதிமுக அதோட முக்கிய தளபதிகளை இழந்துட்டு வருது. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் முக்கிய முகங்களா இருந்த பலர் தமிழக வெற்றி கழகத்துல இணைஞ்சிட்டு வராங்க. குறிப்பா எம்.ஆர். விஜயபாஸ்கர், சி. விஜயபாஸ்கர், இசக்கி சுப்பையா, மரகதம் குமரவேல், கடம்பூர் ராஜு அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த நிலையில ஏற்கனவே சொன்னது மாதிரி பல பேரு அதிமுகவில இருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்துல இணைஞ்சிட்டாங்க. ஆனா சி.வி. சண்முகம், எஸ்பி வேலுமணி இவங்க மட்டும் எடப்பாடி மேல அதிருப்தியில இருக்கிறது அப்பட்டமா தெரிஞ்சாலும் அவங்க இன்னும் கட்சியை விட்டு விலகல. எடப்பாடியும் நீக்கல. கட்சியை விட்டு நீக்கினா அவங்க ரொம்பவே ஈஸியா எந்தவித நடவடிக்கைக்கும் உட்படாம தமிழக வெற்றி கழகத்துல இணைஞ்சிடுவாங்க. அப்படிங்கறதாலதான் அவங்களோட அடிப்படை உறுப்பினர் பதவியை விட்டு வச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. அதே நேரத்துல அவங்களும் எந்த முடிவையும் எடுக்கல. இதுக்கு இடையில இப்போ வெளியாயிருக்கக்கூடிய தகவல் தான் எடப்பாடி பழனிசாமிய அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கு. அதாவது அதிமுகவில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கிட்ட ஏற்கனவே 40% மேல சி.வி. சண்முகம் தரப்பு கையெழுத்து பெற்றிருந்தது. அது தெரிஞ்சுதான் சில மாவட்ட செயலாளர்களை மாத்திட்டாரு எடப்பாடி. இந்த நிலையில மாவட்ட செயலாளர் தவிர்த்து பொதுக்குழு, செயற்குழு உறுப்பினர்களை தொடர்பு கொண்டு ஏராளமானவங்க கிட்ட சி.வி. சண்முகமும் எஸ்பி வேலுமணியும் கையெழுத்து வாங்கியிருக்காங்களாம். சீக்கிரமே பொதுக்குழுவை கூட்டி பிரிஞ்சு போன எல்லாரையும் ஒன்றிணைக்கணும், இல்லனா எடப்பாடிய விலக்கணும் அப்படின்னு தீர்மானம் நிறைவேற்ற திட்டமிட்டு இருக்காங்களாம். இதுக்கான நகர்வு ரொம்பவே ரகசியமா இருந்த நிலையில எடப்பாடி தரப்புக்கு விசுவாசமா இருந்த சில பேரு இத பத்தி அவர்கிட்ட சொல்லிருக்காங்களாம். இப்போ இந்த தகவல் கசிஞ்சிருக்க கூடிய நிலையில அதிர்ச்சியில இருக்காரு எடப்பாடி அப்படின்னு சொல்லப்படுது.